உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது. வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் ஆண்டவர் கிருபையில் நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன். நிஜம் தொலைக்காட்சியின் இன்றைய விசேஷித்த வார்த்தை என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் வேதத்தில் உள்ள ஒரு வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொண்டு அந்த வார்த்தையை நீங்களும் அறிந்து புரிந்து அந்த வார்த்தையை பிடித்து ஜெபிக்கிற வேளையில் கர்த்தர் பெரிய அற்புதங்களை அதிசயங்களையும் அநேகருடைய வாழ்க்கையில செய்து வந்திருக்கிறார். இன்றைக்கும் 12ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார் என்று ஒரு வேத வசனம் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன? சுகமாயிருக்க பண்ணுவேன். சுகம் யாருக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெருக்கத்தில் இருக்கிறவங்க, வியாதியில் இருக்கிறவங்க, பலவீனத்தில் இருக்கிறவங்க, இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்குத்தான் தேவை சுகம். என் ஆண்டவர் சொல்லுகிறார், சுகமாயிருக்க பண்ணுவேன். இன்னைக்கு சுகத்துக்காக காத்திருக்கிற தேவ பிள்ளையே, எனக்கு ஒரு சுகம் கிடைக்காதா என்று சொல்லி எதிர்பார்ப்போடு இருக்கிற தேவ பிள்ளையே, உங்களுக்காகவே கர்த்தர் சொல்லுகிறார். என் வசனம் சொல்லுகிறது, சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சுகமாயிருக்க பண்ணுவதற்கு முன்பதாக ஒரு வேர்டு அதில் போடப்படுறது. எப்படின்னா, அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன். அப்படின்னா இந்த வியாதியை மட்டும் சொல்லல, காப்பாற்றுகிற ஒரு காரியம் முதல்ல சொல்லப்படுகிறது. இன்றைக்கு பல வியாதி இல்லாம இருக்கலாம், ஆனா ஏதோ ஒரு நெருக்கடியில சோர்ந்து போய் இருக்கலாம், ஏதோ ஒரு பிரச்சனையில கலங்கி போய் இருக்கலாம், ஏதோ ஒரு ஆபத்துல மாட்டிக்கொண்டு சோர்ந்து போய் இருக்கலாம். இந்த வசனத்தின்படி பார்க்கும் பொழுது அவனை காத்து சுகமாய் இருக்க பண்ணுவேன். இப்படிப்பட்ட பல நெருக்கடி, பல போராட்டம், பல உபத்திரவம், பல பாடுகள், பல வியாதிகள், பல கண்ணிகள், இவைகளில் இருந்து காத்து அவனை சுகமாய் இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படின்னா எந்த ஒரு நெருக்கடியும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை சேதப்படுத்தாதபடி அதற்கு ஆண்டவர் உங்களை காப்பாற்ற போகிறார். இந்த வசனத்தில் ஆரம்பத்தில் சொல்லப்படுகிறது, ஏழைகள் பாழாக்கப்பட்டதின் நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து. அந்த அவன் யார்? யாருக்கு விரோதமாக பாழாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி எழும்பி இருக்கிறார்களோ, எளியவர்கள் விடும் பெருமூச்சு யார் விட்டு கொண்டிருக்கிறாங்களோ, புரியுதா? பெருமூச்சு விட்டுக்கிட்டு இருக்கிற பிள்ளைகள், பாழாக்கப்பட்டிருக்கிறது நிமித்தம், நெருக்கடி நிமித்தம் பெருமூச்சு விடுகிற பிள்ளைகளுக்காக, பெருமூச்சு விடுகிறவளின் நிமித்தம் கர்த்தர் என்ன செய்கிறாராம்? இப்பொழுது எழுந்து இப்படி பெருமூச்சு விட வைத்த, இப்படி பாழாக்கப்பட்ட காரணமாயிருந்தவர்களுக்கு விரோதமாக கர்த்தர் எழும்பி, அதான் சொல்றது, சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து அவனை சுகமாய் இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாக சீறி கொண்டிருக்கிறாங்களா? நீங்க வாழ்ந்து விடாதபடி, நீங்க ஆசீர்வாதத்தை பெற்று விடாதபடி,
வாழ்வில் முன்னே வந்துவிடக் கூடாது என்று சொல்லி பாழாக்க நினைக்கிற, இன்னும் பெருமூச்சை விட வைக்கிற அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு விரோதமாக கர்த்தர் இன்னைக்கு உங்களை அவர்களிடத்திலிருந்து காக்க போகிறார். ஷார்ட்டா சொல்லிட்டாங்கன்னா, சீறுகிறவர்களுக்கு, உங்க மேல ஒரு கண்ணா இருக்கிற பிள்ளைகளுக்கு, உங்க மேல உங்களை அழிக்கணும்னு சொல்லி நினைக்கிற பிள்ளைகளுக்கு, உங்களை மட்டம் தட்டணும்னு நினைக்கிற மக்களுக்கு உங்களை காத்து அவர் சுகமாய் இருக்க பண்ண போகிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்னைக்கு மனிதருக்கு விரோதமாக மனிதர் எழும்பி கொண்டிருக்கிறாங்க. ஆனா அந்த சீறுகிறவர்களுக்கு முன்னால இருந்து உங்களை காத்து சுகமாய் இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த ஆண்டவரை பற்றி கொள்ளுங்கள். இந்த இயேசு இப்படிப்பட்ட உங்களுக்கு விரோதமாக சீறுகிறவர்களுக்கு உங்களை காத்து உங்களை சுகமாய் இருக்க பண்ணுவார். அவர் சேஃப்கார்டு பண்ணுவார். ஆனால் நாம சுகமாய் இருக்கலாம், நிம்மதியா இருக்கலாம். அப்படிப்பட்ட கிருபையை இந்த நாளில் கூட கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளிலேயும் கூட அவனை காத்து சுகமா இருக்க பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர், ஆண்டவரே, பிள்ளைகளை பாழாக்க திட்டமிட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு முன்பதாக பிள்ளைகளை ஆண்டவரே அப்பா பெருமூச்சு விட வைக்கக்கூடிய அளவுக்கு நெருக்கடி கொடுத்தது நிமித்தமாக பிள்ளைகளுக்கு விரோதமாய் சீறுகிறவர்களிடத்தில் இருந்து ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் காத்து பிள்ளைகளை சுகமாயிருக்க பண்ண போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். பற்பல போராட்டத்தில் இருந்து, பற்பல வியாதியில இருந்து, பற்பல நெருக்கடியில இருந்து, பற்பல உபத்திரவத்தில் இருந்து, பற்பல பாடுகளில் இருந்து பிள்ளைகளை காத்து நீர் சுகமாயிருக்க பண்ணுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, யாரெல்லாம் உம்மை நம்பி இருக்கிறார்களோ, யாரெல்லாம் கர்த்தரை சார்ந்து கொண்டிருக்கிறாங்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு என் ஆண்டவர் இன்றைக்கு இந்த அதிசயத்தை செய்து பிள்ளைகளை சுகமாயிருக்க பண்ணுவீராக. நன்மை கிருபை தொடரட்டும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களையும் காத்து சுகமாய் இருக்க பண்ணுவார். ஆண்டவரை பற்றி கொள்ளுங்கள். God bless you.